சார், இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்ட்ராடே கால்ஸ் நான் கொடுத்தத பார்த்துக்குங்க. 9/21க்கு 84 300 புட் ஆப்ஷன் 100 to 110க்கு கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் 90 கொடுத்தேன். அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆச்சுங்க. 100 to 110 வாங்கினது ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆச்சு. உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 80 to 90ல் பை அகைன் கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் 70 ரூபா கொடுத்தேன் நான். ஃபஸ்ட்டு டார்கெட் 390, 490, 590 கொடுத்தேங்க நான். 84 300 புட் ஆப்ஷன் பாருங்கள். நான் கொடுத்த ஃபஸ்ட்டு டார்கெட்டில் உங்களுக்கு 1:3 டார்கெட் ஹிட் ஆச்சு. 390 சொன்னேன் நான். அது பார்த்திங்கன்னா 290ல் எக்ஸிட் ஆகிட்டேன் நான். 80 24 240 அந்த ரேஞ்சில் நான் எக்ஸிட் பண்ண சொல்லிட்டேன். அது பார்த்துக்குங்க. அதையும் நான் காட்டிடுறேன் நான். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்குது பார்த்துக்குங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கும் பார்த்துக்குங்க. நான் பை அகைன் சொல்லி வாங்கினது ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு. அதுக்கு உங்களுக்கு 80 to 90ல் வாங்கினது 24க்கு 3 மடங்கு லாபம் ப்ராஃபிட் ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இண்டிகேட்டர் ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே இறங்கி வரணும்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டேன். அந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன் பாருங்கள். 84,585ங்கிறது இண்டிகேட்டர். இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் புட் ஆப்ஷன் வேலை செய்யணும்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன் நான். அதுக்கு மேலே போனால் கால் ஆப்ஷன் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். அந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த இண்டிகேட்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு தடவை வரும்போது இது ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு. மீண்டும் கீழே வந்துச்சு. மீண்டும் புட் ஆப்ஷன் சம் ப்ராஃபிட் கொடுத்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் கொடுத்தேன். இந்த 84 300 புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 40க்கு நான் கொடுத்தேன். ஸ்டாப் லாஸ் 30 ரூபா கொடுத்தேன். அந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிக் ஆயிடுச்சுங்க. ட்ரிக் ஆன உடனே நான் மார்க்கெட் வந்து மேலே போகுது. ஒரு தடவை தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். ரெண்டாவது தடவை மார்க்கெட் வந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். மீண்டும் இந்த இண்டிகேட்டருக்கு மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் நான். புட் ஆப்ஷன் எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சுங்க. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சுங்க. 84,200 கால் ஆப்ஷன் வாங்க சொன்னேன் நான். மார்க்கெட் இண்டிகேட்டருக்கு மேலே போகும்போது 75 to 85 வாங்க சொன்னேன் நான். 70 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்தேன். 350 to 550 டார்கெட் கொடுத்தேன். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வாங்கினது. இதுவும் 3 மடங்கு லாபத்தில் தான் இப்போ ஓடிட்டுருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். 84,700 கால் ஆப்ஷன் காட்டுறேன் பாருங்கள். சார்ட் காட்டுறேன் நான். 80 to 70ல் வாங்கினது உங்களுக்கு இந்த இடத்துல நான் வாங்க சொன்னேன் நான். 80 to 70 இந்த இடத்துல வாங்க சொன்னேன். இண்டிகேட்டர் மார்க்கெட்டு மேலே போகும்போது வாங்க சொல்லிட்டேன் நான். இப்போ இது 3 மடங்கு லாபத்தில் தான் போயிருக்குது. நான் டார்கெட்டு எங்கே கொடுத்துருக்கேன்? 350 to 450க்கு டார்கெட் கொடுத்துருக்குறேன். காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி இப்போ 1:3 டார்கெட்டு இப்போ போயிருக்கு. 3 6 மடங்கு லாபம் காலையிலேயே கொடுத்தாச்சு. வாட்ஸ்அப்லேயும் காட்டுறோம் பாருங்கள். 75 to 85ல் வாங்கினது 350 டார்கெட் விட்டு இப்போ 250ல் ஓடிட்டுருக்குங்க. 350 போயிடுச்சுன்னா உங்களுக்கு 4/28 மறுபடியும் 5/35 5 மடங்கு லாபம் ஆகி போயிடும். பார்த்துக்கங்க சார். காலையிலேயே உங்களுக்கு 3 மடங்கு லாபம் கொடுத்தாச்சு. இப்போயும் 3 மடங்கு லாபத்தில் ப்ராஃபிட்டில் இருக்குது. எக்ஸிட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். அதை நான் வாய்ஸ் காலில் கொடுத்துருக்குறேங்க நான். 3 மடங்கு லாபம் போகிறவங்களும் வச்சுக்கலாம். இந்த 350 டார்கெட்டு கொஞ்சம் நேரத்தில் ஹிட் ஆயிரும். சென்செக்ஸ் ப்ரீவியஸ் ஹை 85,000க்கு போனாலே உங்களுக்கு 84,700 கால் ஆப்ஷன் உங்களுக்கு 350 ரூபா டார்கெட் போயிடும். டார்கெட் கட்டான மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேங்க. இப்போதைக்கு 6 மடங்கு லாபத்தில் இன்றைக்கி இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸு நான் புக் ஆகிருக்கு. பார்த்துக்கங்க சார்.